ரஹீம். ஹஸ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த உலகில் 5 நபர்கள் அழுது கண்ணீர் வடித்ததை போல் வேறு யாரும் அழுது கண்ணீர் வடித்ததில்லை. அந்த 5 நபரில் என்னுடைய பாட்டனார் அமீருல் மோமினீன் இமாமுல் முத்தகீன் ஹஸ்ரத் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆவார்கள் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள். இமாம் ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் தனது தந்தை அவர்களை நினைத்தும் கர்பலா போர்க்களத்தில் ஏற்பட்ட கொடுமைகளை நினைத்தும் 40 வருடங்கள் அழுது இரத்த கண்ணீர் சிந்தியவர்கள் ஹஸ்ரத் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுக்கு முன் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டால் அந்த தண்ணீரை பார்த்து, ஓ தண்ணீரே, உனது 2 துளிகள் கிடைக்காமல் தான் என்னுடைய சிறிய சகோதரன் அலி அஸ்கர் அவர்கள் ஷஹீதானார்கள். இந்த தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லையே, இதனால் தானே கொடியவர்கள் எனது சிறிய சகோதரன் அலி அஸ்கரின் மீது அம்பு எய்து ஷஹீதாக்கினார்கள். உன்னை நான் எப்படி குடிப்பது என்று அழுது பதபதைத்து போவார்கள் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்களுக்கு முன் சாப்பிடுவதற்கு உணவு கொண்டு வரப்பட்டால் அந்த உணவை பார்த்து, ஓ அபதா, என்னுடைய அப்பா ஹுசைன் அலைஹி ஸலாமே, என்னுடைய சச்சா அலி அப்பாஸ் அவர்களே, என்னுடைய சகோதரன் இமாம் ஹாசிம் அவர்களே என்று கர்பலா போர்க்களத்தின் ஒவ்வொரு தியாகிகளையும் நினைத்து அழுது கண்ணீர் வடிப்பார்கள். அவர்கள் 3 நாள் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் பசியின் தாகத்தால் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அது மட்டுமா, என்னுடைய அப்பாவின் சடலம் கொள்ளையடிக்கப்பட்டது. என்னுடைய அப்பாவின் சடலத்தின் மீது குதிரைகள் ஓட்டப்பட்டனவே, அதனால் தானே என்னுடைய அப்பாவின் முதுகு நெஞ்சுடன் ஒட்டி கொண்டது என்று பதபதைத்து அழுவார்கள், ஏங்குவார்கள். எங்களுடைய கூடாரங்கள் எரிக்கப்பட்டன என்று ஒவ்வொன்றையும் நினைத்து அழுது ஏங்குவார்கள். அவர்களுக்கு முன் கடை வீதியின் பெயரை சொன்னால், ஓ அந்த கடை வீதியில்தான் என்னுடைய சகோதரிகளின் மீதும் என்னுடைய அம்மாவின் மீதும் என்னுடைய அத்தையின் மீதும் கற்கள் எரியப்பட்டன, நாங்கள் அனைவரும் கைதியாக்கப்பட்டோம் என்று அந்த கடை வீதிகளை நினைத்து அழுவார்கள் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸலாம். என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய பாட்டனார் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அழுததை தவிர சந்தோஷமாக அவர்களை நான் பார்த்ததே இல்லை. அவர்களின் கண்களில் எப்பொழுதும் கண்ணீர் தாரை தாரையாக ஓடும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தனது பாட்டனார் இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி கூறியுள்ளார்கள். இன்று முஹர்ரம் பிறை 25 இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் கொடியவர்களால் நஞ்சு கொடுக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட நாள். அல்லாஹ் அவர்களின் பொருட்டினால் கர்பலா போர்க்களத்தை பற்றியும் அஹ்ல பைத்துக்களின் தியாகங்களை நினைத்தும் அழுது கண்ணீர் வடிக்கின்ற பாக்கியங்களை நம் அனைவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்று வேண்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.